வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸ், அதாவது டிலைட் மிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்திருந்தோம். அதாவது அதர் டாபிக்ஸ், மூவி தவிர மற்றது எல்லாமே, இல்லை ரிவ்யூஸ், எவ்ரிடே வீக்கெண்ட் ஓடிடிஸ், அந்த மாதிரி இது இல்லாமல் மூவி பற்றினா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை ஏதாவது விஷயங்களோ நம்ம அந்த டிலைட் மிக்ஸில் பேசலாம்னு சொல்லி வச்சுருந்தோம். நாட் ஒன்லி மூவி, என்ன சொல்கிறது, விளையாட்டு, பொழுதுபோக்கு சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளே வச்சு பேசலாம்னு வச்சுருந்தோம். பட் அதில் நம்ம நிறைய எதுவும் பேசாமல் இருந்தோம். இன்றைக்கி எனக்கு அதை பற்றி ஒரு டாபிக் கிடச்சிருக்கு. என்னென்னா, நம்ம தல அஜித் நேற்று ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தார். அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. எப்பயோ ஒரு பண்ணவரை பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நேற்று பண்ணிட்டாரு. எஸ், கடவுளே அஜித்தே அப்படிங்கிற ஒரு கோஷம், ஒரு ஸ்லோகன் இப்போ எல்லா இடத்துலையும் எங்கே போனாலுமே ஒரு க்ரௌடு கூடிச்சா அந்த க்ரௌடில் எவனா ஒருத்தன் கடவுளே அஜித்தேன்னு கத்திடுறான். அதை வச்சு ஒரு 100 பேர் பேசிடுறாங்க, கத்திடுறாங்க. ஸோ இது எஸ், எப்படா நம்ம தலைன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம தலைவர் எனக்கு இனிமேல் அந்த ஸ்லோகன் வேண்டான்னு சொன்ன ஆள், என்னடா கடவுளை அஜித்தேன்னு சொல்லி இத்தனை நாள் ஆகுது, இன்னும் தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரே. நான் அஜித் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல, அதனால தான் இந்த போஸ்ட் வச்சுக்கங்க, அப்படி கூட வச்சுக்கங்க. பட் இருந்தாலும் யாரையும் இப்படி பண்ணுவா? இந்த தல அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு டைம், ஒரு பாட்டு டைம் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நல்ல தலக்கணமாக இருந்த ஆள் தான், நான் இல்லைன்னா சொல்ல, ஓகேங்களா? ஏன்னா அப்பயே நான் அந்த தலக்கணம் இருக்கப்பே எனக்கு பிடிச்சது, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு கட்டத்தில் எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம். அதாவது எப்போ ஒரு பீக்கில் இருக்க டைமில் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒரு ஆள், கலைச்ச ஒரு நடிகர். இப்போல்லாம் எந்த நடிகர் அப்படி இருக்காருங்க? நீ பாரு, நீ உன்னையை பாரு, உன் ஃபேமிலியை பாரு, டைம் கிடச்சா என் படத்தை பாரு அப்படின்னு சொல்கிற எவ்வளோ நடிகர்கள் இங்கே இருக்காங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் ஒன்றே திட்டலாம், ஒரு படம் நடித்தாருன்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணார்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கூட இருந்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கணும், அதான் ஒரு ஹீரோட வேலை அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு அதுதான் வேலை இல்லைன்னு சொல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு கொள்கை வச்சிருக்காரு. நான் படத்தை நடிப்பேன், நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன், நான் எந்த ப்ரொமோஷனும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே நடிக்கிறாரு, சொல்லி தானே காசு வாங்குறாரு ப்ரொடியூசர்கிட்ட. அதெல்லாம் ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்க? அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த படம் ஓடிடணும், ஒரு மாஸ், அந்த இதில் படம் ஹிட் ஆகிருந்தோம், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் காசு கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணுறாரு. அவர் முன்னாடி சொல்லிடுறாரு. இன்னொன்று, இவர் மற்ற நடிகர் மாதிரி என் படத்தை பாரு, உன் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வா, நீ ஸ்பெண்ட் பண்ணு, அந்த செலவு பண்ணு, இந்த செலவு பண்ணு அப்படின்னு சொல்கிறது இல்லையே. முதல்ல உன்னையே பாரு, உன் ஃபேமிலியை பாரு, மேற்கொண்டு டைம் கிடச்சா நீ என் படத்தை பாரு. நான் என் வேலை நடித்து முடிச்சிட்டேன். நீ படம் உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலாம் விட்டுரு. இதுதான் அவரோடது. ஸோ அப்பயே அப்படி சொல்லி நான் நடிகர் சங்கத்தை கலைச்சவர், நடிகர் சங்கம் தப்பாக பேசிட்டேன். அவரோட சங்கத்தை, அதாவது ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் நம்ம தலை நம்மளால் அப்படி இருந்தாலும் நடுவில் தலை ஒரு டாபிக் போயிருந்தது. எனக்கு அந்த கோஷம் வேண்டாம், அதே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாரு. இப்போது இந்த கடவுளே அஜித்தே தமிழ்நாடு இல்லை, நார்த் இல்லை, சவுத் இல்லை, வெஸ்ட் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்கு இந்த கடவுளே அஜித்தேங்கிற ஸ்லோகன். இதை அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அது இனிமேல் எனக்கு வேண்டாம், சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்க செயல். இப்போ இருக்கிற இதில் எந்த நடிகருங்க அப்படி சொல்கிறாரு? என்னை அப்படி போகாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இன்னும் ரசிகர் வைங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் விழா வைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் கலந்துக்கிறேன், நான் உங்க கூட ரொம்ப என்கேஜாக இருக்கிறேன் அப்படின்னு தான் காட்டினே தவிர, எந்த ஹீரோ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் லிமிட்லேருந்து வெளியே வந்துடுறாரு. நீ என் கூட இருக்க வேண்டாம், நான் படம் நடிக்கிறேன், நீ வேலைக்கு போகிற, நான் படம் நடிச்சு முடிச்சோன்னே நீ உனக்கு டைம் இருந்தால் பாரு, முதல்ல உன் ஃபேமிலியை பாருன்னு சொல்கிற ஹீரோ எத்தனை ஹீரோ? திருப்பி ஐ திங்க் நான் ஒரே விஷயத்துக்குள்ள தான் வரேன். ஸோ இந்த வீடியோ நான் டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பற்றி அது வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு தலை மன்னிக்கணும், கடவுளை அஜித்தே மன்னிக்கணும், இப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்கிறார்ல. ஸோ அஜித்குமார் சார் அவர்களுக்கு, ஏகே அஜித்குமார் சார் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. இது மாதிரி எல்லாருமே எல்லா நடிகர்களும் இப்போ சொல்லணும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல விஷயங்கள் இருந்தால் மக்களுக்கு அது சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கணுமே தவிர, நீ கன்வியூஸாக பாரு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் தலையோட வழியை மன்னிக்கணும், அஜித் சாரோட வழியை பின்பற்ற ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then, வணக்கங்க.